கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு என்ற சரித்திர நாவலை நாம் இப்பொழுது காண உள்ளோம். 2ஆம் பாகம். அதிகாரம் 2. உறையூர் தூதன். இயற்கையாக பூமியில் எழுந்த சிறு குன்றுகளை அழகிய ரதங்களாகவும் விமானங்களாகவும் அமைத்திருந்த ஒரு இடத்திற்கு சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் வந்து சேர்ந்தார்கள். அந்த விமான கோயில்களையொட்டி ஒரு கல்யாணையும் கற்சிங்கமும் காணப்பட்டன. இவையும் இயற்கையாக பூமியில் எழுந்த பாறைகளை செதுக்கி செய்த வடிவங்கள்தான். அவற்றுள் யானையின் சமீபமாக சக்கரவர்த்தி வந்தார். குந்தவி, இந்த யானையை பார்த்தாயா? தத்ரூபமாக உயிருள்ள யானை நிற்பது போலவே தோன்றுகிறதல்லவா? 30 வருஷத்திற்கு முன்னால் இங்கே இந்த யானை இல்லை, ஒரு மொட்டை கற்பாறை தான் நின்றது என்றார். இந்த கோயில்கள் எல்லாமும் அப்படித்தானே மொட்டை மலைகளாக இருந்தன என்று குந்தவி கேட்டாள். ஆமாம் குழந்தாய், இன்று நீயும் நானும் வந்திருப்பது போல 30 வருடத்திற்கு முன்னால் என் தகப்பனாருடன் நான் இங்கு வந்தேன். உன் தாத்தாவை பற்றித்தான் உனக்கு எல்லாம் தெரியுமே. சிற்பம் சித்திரம் என்றால் அவருக்கு ஒரே பைத்தியம். உங்களுக்கு பைத்தியம் ஒன்றும் குறைவாயில்லையே என்று குந்தவி குறுக்கிட்டாள். சக்கரவர்த்தி புன்னகையுடன், என்னை விட அவருக்குத்தான் பைத்தியம் அதிகம். செங்கல்லினாலும் மரத்தினாலும் அவர் 1000 கோயில்கள் கட்டினார். அப்படியும் அவருக்கு திருப்தி உண்டாகவில்லை. என்றும் அழியாத பரம்பொருளுக்கு என்றும் அழியாத கோயில்களை கட்ட வேண்டுமென்று ஆசைப்பட்டார். மலையை குடைந்து கோயில்களை அமைக்க விரும்பினார். அந்த காலத்திலேதான் ஒரு நாள் அவரும் நானும் இந்த பக்கம் சுற்றி கொண்டு வந்தோம். அப்பொழுது எனக்கு உன் வயதுதான் இருக்கும். தற்செயலாக ஆகாசத்தை பார்த்தேன். வெண்ணிறமாக சிறு சிறு மேகங்கள் வானத்தில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தன. அந்த மேகங்கள் அவ்வப்பொழுது வெவ்வேறு ரூபம் கொண்டு தோன்றின. ஒரு சிறு மேகம் யானை போல காணப்பட்டது. அதை பார்த்ததும் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த பாறையண்டை வந்தேன். கையில் கொண்டு வந்திருந்த காவி கட்டியினால் யானையின் உருவத்தை இதன் மேல் வரைந்தேன். இதை அப்பா பார்த்து கொண்டே இருந்தார். யானை உருவத்தை நான் எழுதி முடித்ததும் என்னை கட்டி தூக்கி கொண்டு கூத்தாடத் தொடங்கினார். நரசிம்மா, என்ன அற்புதமான யோசனை உன் யோசனை! இங்குள்ள பெரிய பாறைகளை எல்லாம் கோயில்களாக்கி விடுவோம். சின்ன சின்ன பாறைகளை எல்லாம் வாகனங்களாக செய்து விடுவோம். இந்த உலகம் உள்ள அளவும் அழியாதிருக்கும் அற்புத சிற்பங்களை எழுப்புவோம் என்று வெறி பிடித்தவர் போல கூறினார். அவ்விதமே சீக்கிரத்தில் இங்கே சிற்ப வேலைகளை ஆரம்பித்தார். அது முதல் 20 வருஷ காலம் இந்த பிரதேசத்தில் இடைவிடாமல் ஆயிரக்கணக்கான கல்லுளிகளின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. நான் வடதேசத்திற்கு படையெடுத்து போன போதுதான் நின்றது. இவ்விதம் சொல்லி சக்கரவர்த்தி நிறுத்தி ஏதோ யோசனையில் ஆழ்ந்தவர் போல இருந்தார். சற்று பொறுத்து குந்தவி, ஆமாம் அப்பா, 20 வருஷமாக நடந்து வந்த சிற்ப பணியை நிறுத்திவிட்டீர்களே. சந்தோஷத்தினால்தான் உங்கள் பெயரை இந்த பட்டினத்திற்கு வைத்தார்கள் போலிருக்கிறது என்று சொல்லிவிட்டு குறும்பாக புன்னகை செய்தாள். அதை கேட்ட சக்கரவர்த்தி உரக்க சிரித்துவிட்டு, இல்லையம்மா, இந்த சிற்பபுரி தோன்றுவதற்கு நான் காரணமாக இருந்தபடியினால் என் தகப்பனார் இப்பட்டினத்திற்கு என் பெயரை அளித்தார். நரசிம்மன் என்ற பெயருடன் எத்தனையோ ராஜாக்கள் வரக்கூடும். மாமல்லன் என்ற பட்டப்பெயர் வேறொருவரும் வைத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று யோசித்து அப்பா இந்த பட்டினத்திற்கு மாமல்லபுரம் என்று பெயர் சுட்டினார். அப்பாவிற்கு என் மேலேதான் எவ்வளவு ஆசை என்று கூறி மறுபடியும் யோசனையில் ஆழ்ந்தார். ஆமாம், ஆனால் தாத்தாவுக்கு உங்கள் பேரில் இருந்த ஆசையில் 100ல் 1 பங்கு கூட உங்களுக்கு என் அண்ணா மேல் கிடையாது. இருந்தால் அண்ணாவை கப்பல் ஏற்றி சிங்களத்திற்கு அனுப்புவீர்களா என்று கேட்டாள் குந்தவி. குழந்தாய், கேள். என்னுடைய இளம் வயதில் எனக்கு எத்தனையோ மனோரதங்கள் இருந்தன. அவற்றில் பல நிறைவேறின. ஆனால் ஒரே ஒரு மனோரதம் மட்டும் நிறைவேறவே இல்லை. கப்பல் ஏறி கடல் கடந்து தூர தூர தேசங்களுக்கெல்லாம் போய் வர வேண்டும் என்று நான் அளவில்லாத ஆசை கொண்டிருந்தேன். அதற்கு என் தந்தை அனுமதிக்கவில்லை. நான் இந்த பல்லவ சிம்மாசனத்தில் ஏறிய பிறகு கடற்பிரயாணம் செய்வது என்பது முடியாத காரியமாகிவிட்டது. எனக்கு கிடைக்காத பாக்கியம் என் பிள்ளைக்காவது கிடைக்கட்டுமே என்றுதான் உன் தமையனை சிங்களத்தீவிற்கு அனுப்பினேன். இன்னும் எனக்கு எந்த சிறு பிள்ளையினிடமாவது அதிகமாக பிரியம் இருந்தால் அவனையும் கடற்பிரயாணம் செய்து வரும்படி அனுப்புவேன் என்றார் சக்கரவர்த்தி. அப்படியானால் உங்களுக்கு என்னிடம் மட்டும் பிரியமில்லை போலிருக்கிறது என்று குந்தவி சொல்வதற்குள்ளே, உன்னை கப்பல் ஏற்றி அனுப்ப எனக்கு பூரண சம்மதம். ஆனால் நீ பெண்ணாக பிறந்து விட்டாயே, என்ன செய்வது? ஒவ்வொரு சமயம் நீ பிள்ளையாக பிறந்திருந்து உன் தமையன் பெண்ணாக பிறந்திருக்க கூடாதா என்று எனக்கு தோன்றுவதுண்டு என்றார் சக்கரவர்த்தி. நான் மட்டும் ஆண் பிள்ளையாக பிறந்திருந்தால் உங்களை இத்தனை காலமும் இந்த சிம்மாசனத்தில் வைத்திருப்பேனா? கம்சன் செய்ததைப் போல உங்களை சிறையில் போட்டுவிட்டு நான் பட்டத்திற்கு வந்திருக்க மாட்டேனா? அண்ணாவிற்கு ஒன்றுமே தெரியாது, சாது. அதனால் நீங்கள் சொன்னதும் கப்பல் ஏறி போய்விட்டான் என்று குந்தவி சொல்லிவிட்டு அந்த மலை கோயில்களை சுற்றி ஓடியாடி பார்க்க தொடங்கினாள்.
சிறிது நேரத்திற்கெல்லாம் சக்கரவர்த்தி, வா குழந்தாய், இன்னொரு தடவை சாவகாசமாக பார்க்கலாம். ஊரில் ஜனங்கள் எல்லோரும் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றதும் குந்தவி அவரண்டை வந்து, அப்பா, இந்த கோயில்கள் இன்னும் அரைகுறையாகத்தானே இருக்கின்றன. மீண்டும் நீங்கள் ஆரம்பிக்கப் போகும் திருப்பணி வேலை இங்கேயும் நடக்கும் அல்லவா? இந்த கோயில்களுக்குள்ளே எல்லாம் என்னென்ன சுவாமிகளை பிரதிஷ்டை செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டாள். சற்று தூரத்தில் பல்லக்கும் குதிரையும் ஒரு மரத்தடியில் நிறுத்தப்பட்டிருந்தன. அந்த மரத்தை நோக்கி இருவரும் நடக்கத் தொடங்கினார்கள். குந்தவியின் கேள்விக்கு பதிலாக சக்கரவர்த்தி பின்வருமாறு கூறினார். இல்லை குழந்தாய், இந்த கோயில்கள் இப்படியேதான் பூர்த்தி பெறாமல் இருக்கும். இந்த இடத்தை தவிர மற்ற இடங்களிலெல்லாம் வேலை நடக்கும் குந்தவி. ஆயனார் என்ற மகா சிற்பி இந்த ஊரில் இருந்தார். அவருடைய தலைமையில்தான் இந்த கோயில்களின் வேலை ஆரம்பமாயிற்று. அவர்தான் இவ்வளவு வரை செய்து முடித்தவர். பிறகு அவர் சில துரதிருஷ்டங்களுக்கு ஆளானார். கொஞ்ச நாளைக்கு முன் சொர்க்கம் சென்றார். அவர் தொடங்கிய வேலையை செய்து முடிக்கக்கூடிய சக்தியுள்ளவர்கள் இப்பொழுது யாரும் இல்லை, இனிமேல் வரப்போவதும் இல்லை என்றார். ஆயனரை பற்றி கேட்டிருக்கிறேன் அப்பா. அவருடைய மகள் என்று குந்தவி சொல்வதற்குள், அதோ யாரோ குதிரை மேல் வருகிறானே, யாராக இருக்கும் என்றார் மகாமல்லர். பேச்சை மாற்றுவதற்காகவே அவர் சொன்ன போதிலும் உண்மையில் கொஞ்ச தூரத்தில் ஒரு குதிரை வந்து கொண்டுதான் இருந்தது. சக்கரவர்த்தியும் குந்தவியும் மரத்தடிக்கு போய் நின்றதும் அங்கே குதிரை வந்து நின்றதும் சரியாக இருந்தன. குதிரை மேலிருந்தவன் விரைவாக இறங்கி பயபக்தியுடன் சக்கரவர்த்தியின் அருகில் வந்து ஒரு ஓலையை நீட்டினான். அடியேன் தண்டம், உறையூரிலிருந்து வந்தேன். அச்சுத பல்லவராயர் இந்த ஓலையை ஒரு கணமும் தாமதியாமல் சக்கரவர்த்தியின் திரு சமூகத்தில் சேர்ப்பிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் என்றான். சக்கரவர்த்தி ஓலையை வாங்கிக் கொண்டார். அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்க்காமலே தூதனை நோக்கி, நீ போகலாம். இதில் அடங்கிய விஷயத்தை பற்றிய கட்டளை நேற்றே அனுப்பிவிட்டோம் என்றார். தூதன் தண்டம் சமர்ப்பித்துவிட்டு திரும்பி விரைந்து சென்றான். நன்றாயிருக்கிறதப்பா நீங்கள் ராஜ்யபாரம் செய்கிற லட்சணம். ஓலை வந்தால் அதை படித்து கூட பார்ப்பதில்லையா என்று கோமகள் கேட்டாள். என்னுடைய ஞான திருஷ்டியில் உனக்கு நம்பிக்கை இல்லை போலிருக்கிறது. இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொல்லட்டுமா? சோழ ராஜகுமாரன் விக்கிரமன் இந்த புரட்டாசி பௌர்ணமி என்று சோழ நாட்டின் சுதந்திர கொடியை உயர்த்த உத்தேசித்திருக்கிறான். அவனை என்ன செய்வது என்று தளபதி அச்சுத பல்லவராயன் கேட்டிருக்கிறான். நீ வேண்டுமானால் படித்துப்பார் என்று ஓலையை குந்தவியிடம் கொடுத்தார். குந்தவி அதை படித்துவிட்டு வியப்புடன் சக்கரவர்த்தியை நோக்கினாள். உங்களிடம் ஏதோ மந்திர சக்தி இருக்கிறதப்பா, அந்த மந்திரத்தை எனக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாதா என்றாள். சக்கரவர்த்தி குதிரையின் மேலும் குந்தவி பல்லக்கிலும் அமர்ந்தார்கள். வழியில் கோமகள், அப்பா, அந்த ராஜகுமாரனுக்கு என்ன அவ்வளவு அகந்தை? மாமல்ல சக்கரவர்த்தியின் கீழ் கப்பம் கட்டிக்கொண்டு வாழ கொடுத்து வைக்க வேண்டாமா? அவனை நீங்கள் சும்மா விடக்கூடாது, தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்றாள். ஆமாம் குழந்தாய், ஆமாம், அவனை சும்மா விடப் போவதில்லை. காஞ்சிக்கு அழைத்து வரச் செய்து நானே தகுந்த தண்டனை விதிக்கப் போகிறேன் என்றார் சக்கரவர்த்தி. கலை திருநாள். மாமல்லபுரத்தில் சக்கரவர்த்தி 3 தினங்கள் தங்கியிருந்தார். அந்த 3 நாட்களும் அந்நகரம் ஆனந்த கோலாகலத்தில் மூழ்கி கிடந்தது. முதல் நாள் பட்டண பிரவேச ஊர்வலம் வந்தது. சக்கரவர்த்தியையும் அவருடைய திருமகளையும் மாமல்லபுரவாசிகள் அவரவர்களுடைய வீட்டு வாசலில் தரிசித்து உபசரித்து மகிழ்ந்தார்கள். மறுநாள் சரஸ்வதி பூஜை என்று காலையில் நகரவாசிகள் தம் தம் வீடுகளில் வாணி பூஜை நடத்தினார்கள். பிற்பகலிலும் சாயங்காலத்திலும் பொது இடங்களில் கலைமகளின் திருநாளை கொண்டாடினார்கள். கோயில்கள், மடாலயங்கள், கலாமண்டபங்கள், வித்யாசாலைகள் எல்லாம் அமோகமான அலங்காரங்களுடன் விளங்கின. அன்று சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் சிவன் கோயில்களுக்கும் விஷ்ணு ஆலயங்களுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்து அர்ச்சகர்களுக்கு சன்மானம் அளித்தார்கள். கலைக்கூடங்களுக்கும் வித்யாசாலைகளுக்கும் விஜயம் செய்து ஆசாரியர்களுக்கும் பொன்னும் புது வஸ்திரங்களும் பரிசளித்தார்கள். அவர்கள் நகரிலே ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போகும் போதெல்லாம் வீதியில் ஜனங்கள் கும்பல் கும்பலாக நின்று பலவித வாழ்த்துளிகளினால் தங்களுடைய குதூகலத்தை தெரிவித்துக் கொண்டார்கள். ஆனால் மாமல்லபுர வாசிகளுடைய குதூகலத்தின் முழு அளவையும் மறுநாள் விஜயதசமி அன்றுதான் பார்க்க கூடியதாக இருந்தது. அன்று திருவிழா நகருக்கு வெளியே நடந்தது. மாமல்லபுரத்திற்கு தெற்கே நெடும் தூரம் பரவி நின்ற சிறு குன்றுகளும் பாறைகளும் அன்று அற்புதமான தோற்றம் கொண்டு விளங்கின. பாறைகளின் சுவர்களிலெல்லாம் விதவிதமான வர்ண வேறுபாடுகளுடன் புராண கதைகள் சித்தரிக்கப்பட்டிருந்தன. ஒரு விசாலமான பாறையிலே நந்த கோகுலத்தில் பாலகோபாலன் செய்த லீலைகள் பூதனை சம்ஹாரத்திலிருந்து காளிங்க நர்த்தனம் வரையில் வெகு அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்தன. தயிர் கடைந்து கொண்டிருந்த யசோதையின் கழுத்தை கட்டிக்கொண்டு வெண்ணெய் வேண்டுமென்று கண்ணன் கெஞ்சிக் கொண்டிருந்த சித்திரத்தை பார்த்த வண்ணமே வாழ்நாளை கழித்து விடலாம் என்று தோன்றியது. இரு பிளவாக பிளந்திருந்த இன்னொரு பாறையில் ஆகாச கங்கையை
பூமிக்கு கொண்டு வருவதற்காக பகீரதன் கடும் தவம் செய்த காட்சி சித்தரிக்கப்பட்டிருந்தது. அவனுடைய தவ மகிமையினால் கவரப்பட்ட தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் வந்து இருபுறமும் நிற்கிறார்கள். அவர்களுடைய முகங்களில் வியப்பும் பக்தியும் காணப்படுகின்றன. இந்த ஒப்பற்ற சித்திர காட்சி எழுதிய ஓவியக்காரன் நகைச்சுவை நிரம்ப உள்ளவனாகவும் இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு மூலையில் கண்ணை மூடிக்கொண்டு தவம் செய்வதாக பாசாங்கு செய்த ஒரு பூனையின் உருவத்தையும் அவன் எழுதியிருந்தான். இந்த மாதிரி எத்தனையோ அற்புத சித்திர காட்சிகள் ஒவ்வொரு பாறை முகப்பிலும் காணப்பட்டன. இந்த காட்சிகளை பார்த்து கொண்டு ஸ்திரீகளும் புருஷர்களும் சிறுவர் சிறுமிகளும் கும்பல் கும்பலாக அங்கும் இங்கும் போய்க் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் பட்டு பட்டாடைகள் அணிந்து திவ்ய ஆபரணங்களை பூண்டிருந்தார்கள். ஸ்திரீகள் கூந்தலில் மலர் சூடியிருந்தார்கள். புருஷர்கள் கழுத்தில் பூமாலைகளை அணிந்திருந்தார்கள். எங்கே பார்த்தாலும் ஒரே கோலாகலமாகவும் குதூகலமாகவும் இருந்தது. ஜனங்களின் குதூகலத்தை அதிகப்படுத்துவதற்கு சித்திர காட்சிகளைத் தவிர இன்னும் பல சாதனங்களும் அங்கே இருந்தன. ஆங்காங்கு வாழை மரங்களினாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சிறு சிறு பந்தல்கள் காணப்பட்டன. அந்த பந்தல்களில் இசை விருந்துகள் நடந்து கொண்டிருந்தன. ஒரு பந்தலிலிருந்து வீணையின் ஒளி எழுந்தது. இன்னொரு பந்தலிலிருந்து குழலோசை வந்து கொண்டிருந்தது. வேறொரு பந்தலில் வேதியர்கள் சாமகானம் செய்து கொண்டிருந்தார்கள். மற்றொரு பந்தலில் ஓர் இசைப்புலவர் அப்பர் பெருமானின் தேவார பதிகங்களை கல்லும் கனிய பாடிக்கொண்டிருந்தார். ஜனங்கள் அவரவர்களுக்கு இஷ்டமான இடத்திலே போய் நின்று சித்திர காட்சிகளையும் இசை விருந்துகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தல்களிலும் கூட்டத்திற்கு குறைவில்லை. அவள் பொரியும் சர்க்கரையும் பானகமும் நீர்மோரும் வந்தவர்களுக்கெல்லாம் உபசரிப்புடன் வழங்கப்பட்டன. இவ்விதம் கண்ணு கெட்டிய தூரம் ஒரே ஜனசமுத்திரமாக தோன்றியதாயினும் அந்த ஜனத்திரளுக்கு மத்தியில் ஓரிடத்தில் மிகவும் நெருங்கிய ஜனக்கூட்டம் காணப்பட்டது. இக்கூட்டம் ஒரே இடத்தில் நிலைத்து நில்லாமல் போய்கொண்டிருந்தது. அந்த காட்சியானது சிறு சிறு அலைகள் எழுந்து விழுந்து கொண்டிருக்கும் சமுத்திரத்தில் ஒரே ஒரு பெரிய அலை மட்டும் தொடர்ச்சியாக போய்கொண்டிருப்பது போல தோன்றியது. இந்த பெரிய அலைக்கு காரணமாக இருந்தவர்கள் சக்கரவர்த்தியும் அவருடைய செல்வ புதல்வியுமான குந்தவி தேவியும் தான். நரசிம்மவர்மர் உயர்ந்த ஜாதி புரவி ஒன்றின் மேல் வீற்றிருந்தார். குந்தவி தேவியோ பக்கத்தில் இருந்தாள். இவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் கூட்டத்தை விலக்கி வழி செய்வதற்காக ஒரு சில வீரர்கள் மட்டுமே சென்றார்கள். அவர்களுக்கு சற்று முன்னால் சக்கரவர்த்தியின் வருகையை அறிவிப்பதற்காக ஒரு பெரிய ரிஷபத்தின் மேல் முரசு வைத்து அடித்து கொண்டு போனார்கள். ஜனத்திரள்களுக்கு இடையே சென்று கொண்டிருந்த இந்த ஊர்வலம் ஆங்காங்கு நின்று நின்று போக வேண்டியிருந்தது. சித்திர காட்சிகளை பார்ப்பதற்காக சக்கரவர்த்தி நின்ற இடங்களில் எல்லாம் அவர் மேலும் குந்தவியின் தேவியின் மேலும் பூமாரி பொழிந்தார்கள். நறுமணம் பொருந்திய பனிநீரை இறைத்தார்கள். சந்தன குழம்பை அள்ளி தெளித்தார்கள். ஜெய விஜயி பவ என்றும் தர்ம ராஜாதிராஜர் வாழ்க, திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க, நரசிம்ம பல்லவேந்திரர் வாழ்க, மாமல்ல மன்னர் வாழ்க என்று கோஷித்தார்கள். சக்கரவர்த்தி ஒவ்வொரு சித்திர காட்சியையும் விசேஷ சிரத்தையுடன் பார்வையிட்டு ஆங்காங்கு பயபக்தியுடன் நின்று கொண்டிருந்த ஓவியக்காரர்களிடமும் சிற்ப கலைஞர்களிடமும் தமது பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு வந்தார். இவ்விதம் சுற்றி பார்த்து கொண்டு கடைசியாக ஊர்வலம் துர்க்கை ஆலயத்தண்டை வந்து சேர்ந்தது. இந்த துர்க்கை ஆலயம் மகேந்திரவர்மனின் காலத்திலே குன்றில் குடைந்து நிர்மாணித்தது. திருப்பணி வேலை இடையில் தடைப்பட்டு பூர்த்தியாகாமல் இருந்தது. அன்று நடந்த கோலாகலமான விழா கொண்டாட்டத்தில் இந்த துர்க்கை ஆலயம்தான் நடுநாயகமாக இருந்தது. அந்த பாறை கோயிலுக்கு எதிரே மிகவும் விஸ்தாரமான பந்தல் போடப்பட்டிருந்தது. அந்த பந்தலுக்கு உள்ளே இருந்து அண்ணாந்து பார்த்தால் அமாவாசை என்று நள்ளிரவில் துல்லியமான ஆகாயத்தை பார்க்கிறோமோ என்ற பிரம்மை உண்டாகும். அவ்விதம் பிரகாசமான நட்சத்திரங்களைப் போல ஜொலித்த எண்கோண பொட்டுகள் அமைந்த நீல பட்டாடையினால் மேல்விதானம் கட்டியிருந்தார்கள். பந்தலின் தூண்களில் விதவிதமான வர்ண பட்டாடைகளை சுற்றியிருந்தார்கள். பந்தலுக்கு மேலே வரிசையாக சிங்கக்கொடிகள் மாலை கடற்காற்றில் அசைந்து ஆடிக்கொண்டிருந்தன. பந்தலின் விளிம்புகளில் இளம் தென்னம் குருத்துகளினாலான தோரணங்கள் தொங்கி ஆடிக்கொண்டிருந்தன. பந்தலின் மத்தியில் தேவியின் சந்நிதிக்கு எதிரே சக்கரவர்த்திக்கும் அவருடைய புதல்விக்கும் 2 அழகிய சிம்மாசனங்களும் அவற்றைச் சுற்றிலும் வரிசை வரிசையாக இன்னும் பல ஆசனங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. புலிகேசியின் படையெடுப்பினால் தடைப்பட்டு போன சிற்ப திருப்பணியை இந்த துர்கா தேவியின் கோயிலில் விஜயதசமி தினத்தில் மீண்டும் தொடங்குவதற்காக ஏற்பாடாகி இருந்தது. சக்கரவர்த்தி வருவதற்கு நெடு நேரத்திற்கு முன்னமேயே பந்தலில் மந்திரி மண்டலத்தாரும் மற்ற அதிகாரிகளும் வந்து அவர்களுக்குரிய ஆசனங்களில் அமர்ந்து விட்டார்கள். சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் பந்தலுக்கு வந்ததும் சபையினர் அனைவரும் எழுந்து நின்றதுடன்
ஜெய கோஷங்களும் வாழ்த்துளிகளும் வாத்திய முழக்கங்களும் வானை அளாவி எழுந்தன. திருப்பணி ஆரம்பம். சக்கரவர்த்தியும் குந்தவியும் முதலில் கோயிலுக்குள்ளே சென்று அம்பிகையை தரிசித்துவிட்டு வந்தார்கள். பந்தலின் நடுவில் அமைந்திருந்த சிம்மாசனங்களில் சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் வந்து அமர்ந்ததும் மந்திரி மண்டலத்தாரும் மற்றவர்களும் தம் தம் ஆசனங்களில் அமர்ந்தனர். கோயில் குருக்கள்மார்கள் தொடர்ந்து வந்து சக்கரவர்த்திக்கும் மற்றவர்களுக்கும் விபூதி குங்கும பிரசாதங்களை அளித்து மலர் மாலைகள் சூட்டி மரியாதைகள் செய்த பிறகு மங்கள வாத்தியங்களின் முழக்கங்களுக்கிடையே சக்கரவர்த்தி தம் திருக்கரத்தினால் ஆசாரிய ஸ்தபதியின் தலையில் பட்டு பரிவட்டம் கட்டினார். பிறகு உயர்ந்த பட்டு வஸ்திரங்களும் 100 பொன்கழஞ்சுகளும் வைத்திருந்த தாம்பூல தட்டையும் அவரிடம் கொடுத்தார். அவற்றை ஆசாரி ஸ்தபதி வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டார். அவ்விதமே அங்கு வந்திருந்த 100கணக்கான சிற்பிகளுக்கும் மந்திரி மண்டலத்தார்களும் மற்ற அதிகாரிகளும் தலையில் பரிவட்டம் கட்டி பட்டு வஸ்திரங்களையும் பொன்கழஞ்சுகளையும் பரிசளித்தார்கள். பின்னர் மந்திரி மண்டலத்தின் தலைவரான விஷ்ணு சர்மர் எழுந்து சபையோரை பார்த்து பேசினார். பல்லவ ராஜவம்சத்தில் தோன்றிய பெயர் பெற்ற மன்னர்களின் வீர தீர பாராக்கிரமங்களை அவர் வர்ணித்தார். அவர்களில் கடைசி மன்னரான மகேந்திரவர்மரின் அற்புத குணாதிசயங்களை புகழ்ந்தார். அவருடைய அருந்தவ புதல்வரான மாமல்ல சக்கரவர்த்தி பட்டத்திற்கு வந்த பிறகு பல்லவ சாம்ராஜ்யத்தின் புகழ் கடல்களுக்கு அப்பாலும் பரவியிருக்கிறதென்றும் அதற்கு உதாரணமாக இந்த சபையிலேயே ஒரு சம்பவம் நடக்கப் போகிறதென்றும் செண்பகத்தீவிலிருந்து வந்திருக்கும் பிரதிநிதிகள் தங்களுடைய தீவை பல்லவ சாம்ராஜ்யத்தில் சேர்த்துக்கொண்டு பரிபாலிக்கும்படி சக்கரவர்த்தியை வேண்டிக் கொள்ளப் போகிறார்கள் என்றும் விஷ்ணு சர்மா தெரிவித்த பொழுது சபையோர் தங்களுடைய குதூகலத்தை பலவித ஜெயகோஷங்களினால் வெளியிட்டனர். மீண்டும் அமைச்சர் தலைவர் கூறியதாவது: மகாஜனங்களே, காஞ்சியும் மாமல்லபுரமும் பல்லவ சாம்ராஜ்யத்தின் 2 கண்களாகும். சாம்ராஜ்யத்திற்கு தலைநகரமான காஞ்சி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு துறைமுகப்பட்டினமான மாமல்லபுரம் நெடுநாளாக முக்கியமாக இருந்து வந்தது. ஆனால் காலம் சென்ற மகேந்திர சக்கரவர்த்தி இங்கே சிற்ப திருப்பணியை ஆரம்பித்த பிறகு காஞ்சியின் பெருமை சிறிது தாழ்ந்து மாமல்லபுரத்தின் புகழ் ஓங்கிவிட்டது. 8 வருஷங்களுக்கு முன்பு நமது சக்கரவர்த்தி பெருமான் வடதேசத்திற்கு படையெடுத்துச் சென்ற பொழுது இங்கு நடந்து வந்த சிற்ப திருப்பணியை நிறுத்த வேண்டியதாக இருந்தது. பாதகனான புலிகேசியை கொன்று வாதாபியை தீக்கிரையாக்கிவிட்டு திரும்பிய பிறகு சில காலம் தேசத்திலிருந்து பஞ்சம் பிணிகளை நீக்கும் முக்கியமான பிரயத்தனங்களிலும் உள்நாட்டு சிறு பகைகளை அழிக்கும் முயற்சியிலும் சக்கரவர்த்தி ஈடுபட்டிருந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பராசக்தியின் அருளினாலும் பல்லவ குலத்தின் பரம்பரையான தர்ம பலத்தினாலும் சக்கரவர்த்தி ஈடுபட்டிருந்த அந்த காரியங்கள் எல்லாம் இனிது நிறைவேறிவிட்டன. சக்கரவர்த்தியின் திருப்பெயரை பூண்ட இந்த பட்டினத்திலே சிற்ப திருப்பணிகள் இன்று மறுபடியும் ஆரம்பமாகின்றன. இனிமேல் சக்கரவர்த்தியும் இந்த நகருக்கு அடிக்கடி விஜயம் செய்து திருப்பணி வேலைகளை மேற்பார்வை செய்வதாக கிருபை கூர்ந்து வாக்களித்திருக்கிறார். இவ்விதம் அமைச்சர் தலைவர் கூறி சபையோரை ஆனந்த கடலில் ஆழ்த்திய பிறகு செண்பகத்தீவின் தூதர்கள் சக்கரவர்த்தியின் சமூகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்களுடைய தலைவன் பேசியது தமிழ் மொழியே ஆனாலும் சற்று விசித்திரமான தமிழாக இருந்தபடியால் சபையோர்களுக்கு புன்னகை உண்டு பண்ணிற்று. அந்த தூதர் தலைவன் கூறியதன் சாராம்சம் பின்வருமாறு: செண்பகத்தீவின் வாசிகள் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் கரிகால் சோழரின் காலத்தில் சோழ நாட்டிலிருந்து அங்கே போய் குடியேறிய தமிழர்களின் சந்ததிகள். அந்த தீவை ஆண்டு வந்த ராஜவம்சம் சந்ததி இல்லாமல் சில ஆண்டுகளுக்கு முன்பு நசித்து போய்விட்டது. ஆகவே செண்பகத்தீவு தற்சமயம் ராஜா இல்லாத ராஜ்யமாக இருந்து வருகிறது. இதை அறிந்ததும் பக்கத்து தேசங்களில் உள்ள மக்கள், முக்கியமாக தட்டை முக்கு சாதியினர் அடிக்கடி செண்பகத்தீவில் வந்திறங்கி கொள்ளையிட்டும் இன்னும் பலவித உபத்திரவங்களை விளைவித்து செல்லுகிறார்கள். இதையெல்லாம் உத்தேசித்து செண்பகத்தீவின் மகாஜனங்கள் மகாசபை கூட்டி ஏகமனதாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அதாவது தற்சமயம் தாய்நாட்டிலே பிரசித்த சக்கரவர்த்தியாக விளங்கும் நரசிம்ம பல்லவேந்திரருக்கு தூதனுப்பி செண்பகத்தீவை பல்லவ சாம்ராஜ்யத்தில் சேர்த்துக்கொண்டு சக்கரவர்த்தியின் சார்பாக தீவை ஆட்சி புரிவதற்கு ராஜவம்சத்தை சேர்ந்த வீர புருஷர் ஒருவரை அனுப்பும்படி பிரார்த்திக்க வேண்டியது. சக்கரவர்த்தி தூதர்களின் பிரார்த்தனைக்கு உடனே மறுமொழி கூறவில்லை. சில நாள் யோசித்தே முடிவு செய்ய வேண்டும் என்றும், அதுவரை அந்த தூதர்கள் பல்லவ சாம்ராஜ்யத்தில் உள்ள காஞ்சி முதலிய நகரங்களை பார்த்து கொண்டிருக்கலாம் என்றும், 1 வாரத்திற்குள் அவர்களுக்கு மறுமொழி சொல்லக்கூடும் என்றும் தெரிவித்தார். இதன் பின்னர் நரசிம்மவர்மரும் குந்தவி தேவியும் மந்திரிகளும் ஸ்தபதிகளும் பின்தொடர்ந்து வர துர்காதேவியின் கோயிலுக்கு மறுபடியும் வந்தனர். அந்த கோயிலின் வெளிமண்டபத்தில் இருபுறத்து சுவர்களும் வெறுமையாக இருந்தன. சக்கரவர்த்தி ஒரு பக்கத்து சுவரின் அருகில் வந்து குந்தவி தேவியின் கையில் இருந்த காவி கட்டியை வாங்கி அந்த சுவரில் சித்திரம் வரை தொடங்கினார்.
அருகில் இருந்தவர்கள் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நிற்கும் பொழுதே வெகு சீக்கிரத்தில் சிம்ம வாகனத்தின் மீது போர்க்கோலத்துடன் வீற்றிருக்கும் துர்க்கை தேவியின் திருவுருவம் அந்த சுவரில் சாட்சாத்காரமாக தோன்றியது. குந்தவி தேவி பயம் துணித்த குரலில், அப்பா, தேவியின் உக்கிரம் தாங்க முடியவில்லை. யாருடன் அம்பிகை சண்டையிடுகிறாளோ அந்த அசுரனுடைய உருவத்தையும் எழுதிவிடுங்கள் என்றாள். உடனே சக்கரவர்த்தி தேவிக்கு எதிரே கையில் கதாயுதம் தரித்த வைஷாசுரனுடைய உருவத்தையும் எழுதினார். இப்பொழுதுதான் பயமின்றி பார்க்க முடிகிறது என்றாள் குந்தவி. பிறகு சக்கரவர்த்தி அங்கே அருகில் நின்ற ஆச்சாரிய ஸ்தபதியை பார்த்து, ஸ்தபதியாரே, இந்த விஜயதசமி தினத்தில் அம்பிகை மைஷாசுரனை வதம் செய்தால் நமது திருப்பணியை அந்த காட்சியுடனேயே ஆரம்பித்து வைக்கலாம் அல்லவா என்றார். ஆச்சாரிய ஸ்தபதியும் வணக்கத்துடன் ஆமோதித்து தம் கையில் இருந்த கல்லுளியை சக்கரவர்த்தியின் பால் நீட்ட, சக்கரவர்த்தி அதை வாங்கிக் கொண்டு தாம் எழுதிய சித்திரத்தின் மேல் கல்லுளியால் சில முறை பொழிந்தார். பிறகு கல்லுளியை ஸ்தபதியிடம் கொடுத்தார். ஸ்தபதியார் அதை பக்தியுடன் பெற்றுக்கொண்டு அம்பிகைக்கும் சக்கரவர்த்திக்கும் வணக்கம் செலுத்திவிட்டு சிற்ப வேலையை ஆரம்பித்தார். அன்று முதற்கொண்டு பல வருஷ காலம் மாமல்லபுரத்தில் ஆயிரக்கணக்கான கல்லுளிகளின் சத்தம் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தது. குந்தவியின் கலக்கம். குந்தவி தேவி பல்லக்கில் சென்று கொண்டிருந்தாள். திருக்கோயில்களுக்கு சென்று உச்சிக்கால பூஜை நடக்கும் பொழுது சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வரும் நோக்கத்துடன் அவள் சென்றாள். ஆனால் அவளுடைய உள்ளம் மட்டும் ஒரு வாரத்திற்கு முன்பு மாமல்லபுரத்தில் விஜயதசமி என்று கண்ட கோலாகல காட்சியிலேயே ஈடுபட்டிருந்தது. அன்று ஆரம்பித்த திருப்பணிகளில் உலகம் உள்ளவரையில் தன் தந்தையின் புகழ் குன்றாது இருக்குமல்லவா என்று அவள் எண்ணமிட்டாள். இப்படிப்பட்ட தந்தைக்கு புதல்வியாக பிறக்கத்தான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தாள். இத்தகைய சக்கரவர்த்தியின் ஆட்சியில் வாழும் பிரஜைகள்தான் எவ்வளவு பாக்கியம் பண்ணியவர்கள் என்ற எண்ணமும் தோன்றியது. இப்படிப்பட்ட சிந்தனைகளில் ஆழ்ந்தவளாக பல்லக்கிலே போய்கொண்டிருக்கையில் திடீரென்று வீதியில் ஒரு மதில் சுவரின் திருப்பத்தில் அபூர்வமான காட்சி ஒன்றை கண்டாள். சகல ராஜ லட்சணங்களும் பொருந்திய களை ததும்பும் முகத்தினான ஒரு இளம் குமாரன் ஒரு குதிரை மீது வந்து கொண்டிருந்தான். அவனுடைய உடம்பையும் கைகளையும் குறுக்கும் நெடுக்குமாக இரும்பு சங்கிலியினால் பிணைத்திருந்தார்கள். குதிரையின் இரு பக்கத்திலும் முன்னாலும் பின்னாலும் அந்த சங்கிலிகளை பிடித்துக்கொண்டு போர் வீரர்கள் சிலர் விரைந்து நடந்து வந்தார்கள். அந்த இளம் குமாரன் மிகவும் களைத்து போன தோற்றமுடையவனாக இருந்தான். ஆனாலும் அவனுடைய முகத்தில் கொஞ்சமாவது அதைரியத்தின் அறிகுறி காணப்படவில்லை. அஞ்சா நெஞ்சம் கொண்ட தீர புருஷனாகவே தோன்றினான். என் உடம்பைத்தானே சங்கிலிகளால் பிணைக்க முடியும், என் உள்ளத்தை யாராலும் சிறைப்படுத்த முடியாதல்லவா என்ற அலட்சியத்துடன் கேட்பது போல இருந்தது அவனுடைய திருமுகத்தின் தோற்றம். இந்த காட்சியை கண்டதும் குந்தவி தேவியின் விசாலமான நயனங்கள் ஆச்சரியத்துடன் இன்னும் அதிகமாக விரிந்தன. அதே சமயத்தில் அந்த இளைஞனும் சக்கரவர்த்தியின் குமாரியை பார்த்தான். சொல்லு கெட்டாத அவளுடைய திவ்ய சௌந்தரியம் ஒரு கண நேரம் அவனை திகைப்படைந்து நிற்கும்படி செய்திருக்க வேண்டும். அடுத்த நிமிஷத்தில் பல்லக்கும் குதிரையும் ஒன்றையொன்று தாண்டி சென்று விட்டன. குந்தவி பல்லக்கில் இருந்த வண்ணம் இரண்டொரு தடவை திரும்பி திரும்பி பார்த்தாள். குதிரை மீது சங்கிலியால் கட்டுண்டிருந்த அந்த இளங்குமாரனும் தன்னைப் போலவே ஆவல் கொண்டவனாக திரும்பி பார்ப்பான் என்று அவள் எதிர்பார்த்தாளோ என்னவோ தெரியாது. ஆனால் அந்த குமரன் மட்டும் தலையை ஒரு அணவளவு கூட பின்புறமாக திருப்பவில்லை. திருப்ப முடியாதபடி அவனை பிணைத்திருந்த சங்கிலிகள் தான் தடுத்தனவோ அல்லது அவனுடைய மனதின் திட சங்கற்பம்தான் அவ்விதம் திரும்பி பார்க்காத வண்ணம் தடை செய்ததோ அதுவும் நமக்கு தெரியாது. குந்தவி தேவியின் திவ்ய சௌந்தரியத்தைப் போலவே அந்த சக்கரவர்த்தி திருமகளின் தெய்வ பக்தியும் அந்நாளில் தேச பிரசித்தி பெற்றிருந்தது. சாதாரணமாக அவள் சிவல் கோவிலுக்கு போனாலும் பெருமாள் கோயிலுக்கு போனாலும் பராசக்தியின் சந்நிதிக்கு சென்றாலும் அந்தந்த தெய்வங்களின் தியானத்தில் ஈடுபட்டு தன்னை மறந்து விடுவது வழக்கம். ஆனால் இன்றைய தினம் குந்தவியின் மனம் அவ்விதம் சலனமற்ற தியானத்தில் ஈடுபடவில்லை. தெய்வ சன்னிதானத்தில் நின்றபோது கூட அவளுடைய மனக்கண்ணின் முன்னால் சங்கிலியால் கட்டுண்டு குதிரை மேல் வீற்றிருந்த இளம் குமரனுடைய முகம் வந்து நின்றது. அவள் எவ்வளவோ முயன்றும் அந்த முகத்தை மறக்க முடியவில்லை. இதுவரையில் அவள் அனுபவத்தையே அறியாத அந்த புதிய அனுபவமானது அவளுக்கு ஒரு விதமான அபூர்வ இன்பக் கிளர்ச்சியையும் அதே சமயத்தில் பயத்தையும் உண்டு பண்ணிற்று. ஒருவாறு சுவாமி தரிசனத்தை முடித்துக்கொண்டு குந்தவி தேவி அரண்மனைக்கு திரும்பினாள். திரும்பும் காலையில் மனத்தை அந்த இளங்குமாரன் மேல் செல்லாமலும் வேறு நினைவில் செலுத்தும் முயற்சியையும் அவள் விட்டுவிட்டாள். அவ்வளவு ராஜரட்சணங்கள் பொருந்திய இளங்குமாரன் யாராக இருக்கலாம்? அவனை எதற்காக சங்கிலியால் பிணைத்திருக்கிறார்கள்? எங்கே அழைத்துச் செல்கிறார்கள்? அவன் அத்தகைய குற்றம் என்னதான் செய்திருப்பான் என்றெல்லாம் சிந்திக்கத் தொடங்கினாள்.
திடீரென்று ஒரு ஞாபகம் வந்தது. உறையூர் ராஜகுமாரன் ஏதோ சக்கரவர்த்திக்கு விரோதமாக கலகம் செய்யப் போகிறான் என்று மாமல்லபுரத்திற்கு ஓலை வந்ததல்லவா? அது விஷயமாக முன்னமே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சக்கரவர்த்தி மறுமொழி தந்தார் அல்லவா? அந்த சோழ ராஜகுமாரன் தானோ என்னவோ இவன். இந்த எண்ணம் தோன்றியதும் குந்தவிக்கு அக்குமரன் மேல் கோபம் உண்டாயிற்று. என்ன அகந்தை, என்ன இருமாப்பு அவனுக்கு! எவ்வளவு பெரிய துரோகமான காரியத்தை செய்துவிட்டு எவ்வளவு அலட்சியமாக கொஞ்சம் கூட பயப்படாமலும் வெட்கப்படாமலும் இருமாந்து உட்கார்ந்திருக்கிறான். நரசிம்ம பல்லவவேந்தருக்கு எதிராக கலகம் செய்யும்படி அவ்வளவு வந்துவிட்டது அவனுக்கு. எத்தனையோ தூர தூர தேசங்களில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் நரசிம்ம சக்கரவர்த்தியின் வெண்குற்ற குடையின் நிழலிலே வாழ்வதற்கு தவம் செய்கிறார்களே. செண்பகத்தீவின் வாசிகள் இதற்காக தூது அனுப்பியிருக்கிறார்களே. இந்த அற்ப சோழ நாட்டு இளவரசனுக்கு என்ன வந்துவிட்டது? ஆமாம், இவன் மட்டும் கலகம் செய்த இளவரசனாக இருந்தால் தந்தையிடம் சொல்லி கடுமையான தண்டனை விதிக்க செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் புத்தி வரும். இவ்வாறு எண்ணி குந்தவியின் மனம் மறுபடியும் சஞ்சலமடைந்தது. ஐயோ பாவம், முகத்தை பார்த்தால் அப்படியொன்றும் கெட்டவனாக தோன்றவில்லையே. அவன் தானாக ஒன்றும் செய்திருக்க மாட்டான். ஒருவேளை யாராவது கெட்ட மனிதர்கள் பக்கத்தில் இருந்து தூண்டிவிட்டிருப்பார்கள். அவர்களை பிடித்து தண்டிக்க வேண்டுமே அன்றி இந்த ராஜகுமாரனை கடுமையாக தண்டிப்பதில் என்ன பயன்? அவனுடைய மார்பையும் தோள்களையும் கைகளையும் பிணைத்திருக்கும் இரும்பு சங்கிலிகள் அந்த மிருதுவான தேகத்தை எப்படி துன்புறுத்துகின்றனவோ. நல்ல புத்தி சொல்லி எச்சரிக்கை செய்து அவனை விட்டுவிட்டால் என்ன? அப்பாவிடம் ராத்திரி சொல்ல வேண்டும். ஆனால் அவருக்கு தெரியாத விஷயமா? தர்ம ராஜாதி ராஜன் என்று புகழ் பெற்றவராயிற்றே. நியாயமும் தர்மமும் தவறி அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். இந்த இளம் குமரனை மன்னித்துத்தான் விடுவார். இப்படியெல்லாம் கொந்தளித்துக் கொண்டிருந்த உள்ளத்துடன் குந்தவி தேவி அரண்மனையை அடைந்தாள். சூரியன் எப்பொழுது அஸ்தமிக்கும், தகப்பனார் எப்பொழுது ராஜசபையிலிருந்து அரண்மனைக்கு திரும்பி வருவார் என்று எதிர்பார்த்த வண்ணம் ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு யுகமாக கழித்துக் கொண்டிருந்தாள்.